ப்ரீவியஸ் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் சீட் டிஸ்பர்சனுங்கிற ஒரு கண்டென்ட்டில் சுக்கோரிங்கிற ஒரு டைப்போட சப் டைப்ஸை பார்த்தோம். அதில் எண்டோ சுக்கோரி மட்டும் பற்றி தான் பார்த்துருப்போம். இப்போது ரிமைனிங் இருக்கிற டைப்ஸை பார்ப்போம் வாங்க. அடுத்த என்ன டைப் பார்க்க போகிறோம்னா எபிசோகோரி. இதில் எப்படி நடக்கும்னா, இந்த ஃபர்டு அனிமல்ஸ் லைக் ஆடு மாடெல்லாம் இருக்குல்ல, இதுங்க தான் மேயிற இடத்துலலாம் இருக்கிற சின்ன சின்ன புற்கள் இல்லை ஏதாவது ஒரு விதைகள் இருக்கும்போது அதுக்கு இதுங்க உடம்புல அட்டாச் ஆகி அதுங்க போகிற இடத்துக்கெல்லாம் அந்த விதைகள் அதுங்களோட ஃபர்ல இருந்து ஈரத்தன்மை காஞ்சதுக்கப்புறம் எல்லா இடங்கள்லையும் அந்த விதைகள் பரவ ஆரம்பிக்கும். இதை தான் எபிசோகோரிங்கிறாங்க. அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா சின்சுச்சோரி. இந்த ப்ராசஸில் முக்கியமான ஆளாக ஸ்குரில்ஸை சொல்லலாம். அதாவது நம்ம ஊரில் காணப்படுறதுலாம் சிப்மங்க், நான் அதுங்களை சொல்லலை. சரி, இந்த ஸ்குரில்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா விதைகளை ஒவ்வொரு இடத்துலையும் போய் மண்ணுக்கடியில் மறைச்சி வைக்கும். அப்படி மறைச்சி வைக்கும் போது என்ன ஆகுதுங்கன்னா, அதில் 80% மறைச்சி வச்ச விதைகளை அந்த அணில்கள் மறந்து போயிடும். அந்த விதைகள் அந்த மண்ணோட ஈரப்பதத்தில் ஜெர்மினேட் ஆகி அங்கே ஒரு புதிய உயிர் பிறக்குது. அடுத்த ப்ராசஸ் பேர் மர்மக்கோ கோரி. இதில் முக்கியமான பங்களிக்கிறது எதுங்கன்னா இந்த எறும்புகள். இந்த எறும்புகள் என்ன பண்ணுன்னா, தன்னோட லார்வாஸ்க்காக புரோட்டீன் ரிச் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கும். அப்படி கலெக்ட் பண்ணி வைக்கிற சீட்ஸில் இருந்து ஒரு புதிய உயிர் ஜெர்மினேட் ஆகி உருவாகும். அடுத்து ஸ்டொமேட்டோ கோரி. இந்த ஸ்டொமேட்டோ கோரி எப்படி ஏற்படுதுங்கன்னா, இந்த அனிமல்ஸ் லைக் மங்கீஸ் இல்லை பேரட்ஸ் இருக்குல்ல, அதுங்க ஒரு இடத்துல ஒரு பழங்களை சாப்பிடும்போது தன்னோட பீக் இல்லைன்னா கைகளை யூஸ் பண்ணி சாப்பிடும்ல, அப்படி சாப்பிடும்போது அந்த விதைகளை கடிச்சு கடிச்சு துப்பும்ல சாப்பிடாம. அப்படி துப்பும்போது அந்த விதைகள் கீழே விழும்போது கீழே விழுந்து அந்த இடத்துல இருந்து ஒரு புதிய உயிர் பிறக்குது. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற குரங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாமரத்தில் இருக்கிற மாம்பழங்களை விரும்பி சாப்பிடும். அப்படி அதுங்க மாம்பழங்களை சாப்பிடும்போது அந்த விதைகளை அப்படியே கீழே